ஆமா மேடம், இங்க வாஷ்ரூம்லாம் கூட ரொம்ப சின்னதா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட தனி ரூம் எதுவும் இல்ல. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் மேடம். ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட் லீவு முடிஞ்சிடும். அது வரைக்கும் அங்க போய் இருங்க. நான் உங்களை நல்லா பாத்துக்க சொல்றேன். டே முத்தே, உன் பொண்டாட்டி வீட்டுல அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அவங்களுக்கு தேவையானதை ஒழுங்கா செஞ்சு கொடுக்க சொல்லு. சொல்லிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அடங்கு. சும்மா பிடிவாதம் பிடிக்காம எங்களோட வா. அத்தை வாங்க அத்தை, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் அங்க செஞ்சு தரேன். உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நாங்க யாருமே அங்க நடந்துக்க மாட்டோம். மா, அதான் அப்பாவே வந்து கூப்பிடுறாருலம்மா, போங்கம்மா. சரி, வரேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். அப்புறம் என்னை அங்கேயே இருக்க சொல்லி வற்புறுத்த கூடாது. உனக்கெல்லாம் பிடிக்காம போகாது. உன் மேல அக்கறை இருக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க. அத்தை உங்களுக்கு கண்டிப்பா அங்க எதுவும் பிடிக்காம போகாது. பிடிக்கும்னு நினைச்சுவாங்க, எல்லாமே பிடிக்கும். இந்தா இதை வச்சுட்டு அம்மாவோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு வா போ. எங்க டம்ளர்? மனோஜ், நீ மட்டும் இங்க எப்படா தனியா இருப்ப? கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லம்மா, அவனால தான் நம்ம எல்லாரும் இந்த நிலைமையில நிக்கிறோம். மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், ஒழுக்கமா வியாபாரத்தை கவனி. வாங்க சரிப்பா. போலாம். வா போலாம். போடா, ஒரு வழியா போயிட்டாங்க. எப்படா போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தல. ஆமா ப்ரோ, அவங்க இருந்தது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. சும்மா ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இதனால கடைக்கு யாருமே வர முடியல. யாருமே என்ன? கஸ்டமர்ஸ் சொன்னேன். சரி போய் வேலையை பாருங்க போங்க. அப்புறம் இந்த வெள்ளை இருக்கிற போட்டியும் தூக்கி போடுங்க. பார்த்து வாங்க. வாங்க அத்தை. மா, அத்தை மாமா வந்திருக்காங்க. அண்ணே வாங்க. வணக்கங்க. வாங்க அத்தை. வாங்க சம்மந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? அத்தை, அம்மாவும் இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் தான் இங்க வருவேன்னு கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது? சில நேரத்துல சூழ்நிலைகள் மொத்தமா நமக்கு எதிராக திரும்புது. அவங்க தங்க கூப்பிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பெரிய மனசு. அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஆமா சொல்றாங்க. ஏதோ நீங்க சொன்னீங்களேன்னு தான் இங்க வந்தேன். ஒரு வாரம் எப்படி தான் இந்த வீட்டில் இருக்க போறேனோ தெரியல.